பிடிக்காத வேலைய ஒருத்தர் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. சரியா அது ஆர்வமாவும் செய்ய மாட்டாங்க. எப்படா வேலை முடியும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பிடிச்ச வேலைய தான் நல்லா ஆர்வமா செய்வாங்க. அதுபோல ஒரு ஆண் வந்து ஒரு பெண் ஒரு கணவன் மனைவி உறவு என்பது ஒரு மனைவி தனது தனது உதவியாளர் தான் கணவன். கணவன்னா யார் அப்படின்னா, ஒரு பெண்ணின் உதவியாளர், ஒரு மனைவியின் உதவியாளர். குடும்பத்தின் தலைவி ஒரு பெண் அப்படின்னா, அவளுடைய உதவியாளர் தான் கணவன். அப்போ உதவியாளராக அவன் வேலை செய்ய வேண்டும். அவள் பேசுவதை கேட்க வேண்டும். அவளோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவள் செல்கிற இடத்தில் இருக்க வேண்டும். அப்புறம் வந்து உடலுறவு கூட ஒரு வேலை தான். அப்போ பிடிச்சிருந்தா மட்டும் தான் அந்த கணவனுக்கு அந்த மனைவி பிடிச்சிருந்தா மட்டும் தான் அவன் வந்து நல்லா சந்தோஷமா வேலை செய்வான். பிடிக்காத ஒரு மனைவி கிட்ட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். அதுபோல ஒரு பெண்ணுக்கு தனது கணவன் பிடித்திருந்தால் தான் அவ ஒழுங்கா வேலை வாங்குவா. ஒழுங்கா வேலை வாங்கணும்னா கூட நம்ம யாரிடம் வேலை வாங்குகிறோமோ அவர் நமக்கு பிடித்திருக்க வேண்டும். பிடித்த தொழில் தான் நம்ம ஒழுங்கா வேலை செய்வோம். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை பிடித்திருந்தால் தான் அவனை நல்லா வேலை வாங்குவா. வேலை வாங்கணுங்கிற ஆர்வமே வரும். இல்லன்னா அந்த பெண்ணுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும். வேலை வாங்கவில்லை என்றால், அப்போ அந்த ஆணுக்கும் சோம்பேறித்தனம் ஏற்படும். அதனால நீங்க சுறுசுறுப்பா உழைக்கணும் அப்படின்னா, உங்க உறவுகளை சரியாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், காதலியுங்கள். அதன் மூலம் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது அதுவும் ஒரு வேலை தான். குடும்ப வாழ்க்கை என்பது தொழில் தான் வேலை அப்படி கிடையாது. தொழில விட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க. வீட்டுகள்லயும் நீங்க வேலை செய்ய வேண்டியது. என்ன வேலை? வீட்ல உங்க உணவ நீங்க சமைக்கணும். அல்லது வந்து நீங்க உட்கார்ந்து பேசணும். ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் கேட்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு பிடிச்சவங்க பேசினா தான் கேட்பீங்க. ஏன்னா, அதுவும் வேற வேலை தான். ஒருத்தர் பேசுறதும் ஒரு வேலை. அந்த பேசுவதை கேட்பதும் ஒரு வேலை. அதுபோல ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவு அதுவும் ஒரு வேலை தான். அந்த வேலையெல்லாம் பிடிச்சவங்கள நீ திருமணம் பண்ணீங்கன்னா, அந்த வேலை அமோகமா நடக்கும். அ அவர்கள் பேசுவதை நீ ஆர்வமா கேட்பீங்க. அதனால வந்து இந்த உறவுகளை அ தீர்மானிப்பதில், உறவுகளை அமைத்துக் கொள்வதில் அலட்சியமே வச்சுக்கக்கூடாது. அத மத்தவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது. நீங்க தான் தேடி உங்களுக்கு ஏற்றவர்களை திருமணம் செய்யும்போது, உங்க வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சோம்பேறித்தனத்தை தவிர்க்கலாம். இன்னைக்கு பிடிக்காத உறவுகளை திருமணம் செஞ்சுட்டு, ஏதாவது சோம்பேறியா இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில் சோம்பேறியாக இருக்கிறார்கள். பிடித்த தொழிலை செய்யாம ஏதோ கிடைக்கிற தொழில அங்கேயும் சோம்பேறித்தனம் தான். எப்படா வேலை முடியும் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு.